ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பதிவு. அதாவது ஜிஹ்வா கிலன் அப்படின்ற தந்திர மந்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இது அதாவது உங்களுடைய எதிரியினுடைய நாக்கையும் அவர் சொல்கிற பேச்சையும் புத்தியும் கண்டுபடுத்தி, அவருடைய மனசு, பேச்சு, புத்தி மூன்றுத்தையும் கட்டுப்படுத்தி அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படாதவாறு தடுப்பதற்கான இது ஒரு தந்திர மந்திர பிரயோகமாகும். இது எப்படி பண்ணலாம், என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சாதனை செய்யறதுக்கு, அதாவது இந்த மந்திரத்தை சித்தி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முடியணும். உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கக்கூடாது. சங்கல்பம் மேற்கொள்ளுங்க. அதாவது 8 நாள் தொடர்ந்து நீங்கள் செய்யணும். ரெண்டாவது, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எருக்க மரம் இலை, எருக்க இலை 21 இலை தேவைப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வெள்ளை எருக்கா இருந்தால் உத்தமமாக இருக்கும். இல்லை பரவாயில்ல, அந்த ப்ளூ கலரு இருந்தாலும் பரவாயில்ல. எருக்க இலை கிட்ட நீங்கள் பறிக்க போகும்போது காலையில் 6லேருந்து 7 மூலிகையினுடைய சாப நிவர்த்தி விருட்ச மகாராஜா கிட்ட ஒரு உத்தரவு கேட்டிருக்கோங்க. ஜலம் கொட்டுங்க, 5 வகை இனிப்பு வைங்க, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், சூடம் எல்லாமே பத்தி எல்லாமே ஏற்றுங்க. ஒரு உத்தரவு மாதிரி கேட்டுட்டு, இந்த எதிரியை நான் இந்த மாதிரி பழி வாங்கிறதுக்கு உண்டானதுக்காக இந்த இலையை எடுக்கிறேன், எனக்கு உத்தரவு கொடுன்னு சொல்லி விருட்ச மகாராஜா கிட்ட ஒரு பணிவாக நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் எடுங்க. எடுத்துட்டு ஒரு சிவப்பு சந்தனம் வாங்கிக்கோங்க. சிவப்பு சந்தனத்தில் ஒரு இரும்பு கம்பி, இரும்பு பேனா, அந்த கம்பியை ஒரு கூர்மையான பேனா மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஆணியாக கூட இருக்கலாம். ஆணி எடுத்துக்கோங்க. ஆணி எடுத்துட்டு ஒவ்வொரு இலையிலும் இந்த நான் சொல்ல போகிற மந்திரத்தை எழுதணும். எழுதிட்டு அந்த இடத்துல அதாவது அமுக்கசிய அப்படின்னு வர இடத்துல அவருடைய பேரை, உங்களுடைய எதிரியோட பேரை எழுதுங்க. எழுதிட்டு அதாவது சிவப்பு சந்தனத்தில் எழுதணும், 21 இலையில எழுதணும். அமுக்கசிய அப்படின்ற இடத்துல அவருடைய, அதாவது உங்களுடைய எதிரியோட பேரை எழுதணும். இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி விவர்ஸ். ஓம் நமோ ஆகாச பூர்ணி மதுமாஸ் பக்ஷின்ய அமுக்கசிய திவ்ய கீழே கீழே ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். அந்த அமுக்கசியன்ற இடத்துல உங்களுடைய எதிரியோட பேரை சிவப்பு சன்னத்தில் அந்த இரும்பு ஆணி தொட்டு எழுதணும். 21 இலையிலையும் எழுதணும். 21 இலையில எழுதி முடித்த பிறகு அடுக்கி வச்சுக்கோங்க. ஒன்று மேலே அடுக்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய எதிரி என்ன தப்பு செஞ்சாரு, உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாரு, அதெல்லாம் நினச்சிட்டே நீங்கள் செய்யணும். இவருக்கு உண்டான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு, இறுதியாக இந்த இலையிலெல்லாம் அடுக்கிட்டு தெற்கு திசையாக இன்னும் ஒரு பெரிய ஆணி வச்சு அதில் அந்த இலையில சொருகிடுங்க. சொருகிட்டு மனசார வேண்டிக்கோங்க, இந்த எதிரியால் நான் இவ்வளோ அவமானப்பட்டேன், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் அதில் ஒரு பாவை கூட பண்ணி வைக்கலாம். அதாவது அவருடைய எதிரியோட துணி முடி ஏதாவது கிடைச்சா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இலையில யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தெற்கு திசை, அதாவது மயானத்தில் தெற்கு திசையில் புதைச்சிட்டு வரலாம். அவருடைய பாவை இந்த 21 இலை புதைச்சிட்டு வரலாம். ரெண்டாவது, இது எதுக்கு பயன்பெறும், இந்த தந்திர மந்திரம் எதுக்கு பயன்பெறும் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸ் வழக்கு கட்டாயம். அதாவது உங்களுடைய எதிரி உங்களுக்கு சொத்து தரணும், இல்லை பங்காளியால் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு, என் பக்கம் நியாயம் இருக்குது, எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் எவிடன்ஸும் ப்ரூஃபோடு வச்சுருக்கேன், ஆனாலும் என்னால் ஜெயிக்க முடியல, நியாயம் இருந்தால் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னா, இதை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுடைய எதிரியே புத்தி பந்தன் பண்ணி அவருடைய மனசு, பேச்சு எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்லேருந்து கொண்டு நீங்கள் அவர் மூலியமாகவே இதை சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் இது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வியூவர்ஸ்.